ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ். கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸை இன்றைக்கி நம்ம ஒரு 7 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கட் த வெஜிடபிள்ஸ். கட் த வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை வெட்டு. செகண்ட் ஒன், சாப் த ஆனியன்ஸ். வெங்காயத்தை நறுக்கு. சாப் த ஆனியன்ஸ், வெங்காயத்தை நறுக்கு. Grind the coconut. Grind the coconut, தேங்காயை அரைக்கவும். Mix the flour with water. மாவுடன் தண்ணீரை கலக்கு. Mix the flour with water. மாவுடன் தண்ணீரை கலக்கு. Bake the bread. ரொட்டியை சுடு. Bake the bread, ரொட்டியை சுடு. பீல் அண்ட் சாப் த கார்லிக். பூண்டு தோலை உரிக்கிறோம் இல்லையா, அதுதான் இது. பீல் அப்படின்னா தோலை உரிக்கிறது, சாப்புனா நறுக்கிறது. பூண்டு தோலை உரித்து நறுக்கு. ஸ்லைஸ் த பிரெட். ரொட்டியை துண்டுகளாக வெட்டு. ஸ்லைஸ் த பிரெட். இப்போ இந்த சென்டென்சஸில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸை வெட்டுறதுக்கு நம்ம கட்டுங்கிற வேர்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே வெங்காயத்தை இது ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு சாப் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணுறோம். கிரிண்ட் அப்படிங்கிற வேர்ப் வந்து அரைக்கிறது. மிக்ஸ் அப்படிங்கிறது கலக்கிறது. பேக் அப்படிங்கிறது வந்து நம்ம அவன்லெல்லாம் சுடுறாங்க இல்லையா, அதை தான் பேக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெட்டுக்கு பீஸா பர்கர்ன்ட்டு எல்லாம் செய்வாங்க, அந்த இடத்துல பேக் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். பீல் அண்ட் சாப் த பீல் அப்படின்னா தோலை உரிக்கிறது. இப்போ உருளைக்கிழங்கு தோல் உரித்தாலும் பீலுன்னு சொல்லலாம். எந்த ஒரு வெஜிடபிள்ஸ்லையும் நம்ம தோல் உரிக்கிறதுக்கு நம்ம பீல் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஸ்லைஸ் த பிரெட். ஸ்லைஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ப்ரெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.